ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான். நம்ம பார்க்க போகிறோம் கத்தரிக்காய் கடையல். பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கத்தரிக்காய் கடையல். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்தரிக்காய் வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப கருத்து போகாமல் இருக்கும். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் விதைகள் இல்லாத கத்திரிக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து புளிக்கரைசல் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அதனால் கொஞ்சம் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 5 பூண்டு பற்கள், இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போதும், நமக்கு ஃபைனாக ரெடி ஆகிரும். இப்போ இதில் தேவையான அளவு 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு கரெக்டாக 2 இல்லைன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட குக்கர் வந்து எந்த அளவுக்கு மசிய வேகம் உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வேக வச்சிடணும். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து நல்லா ஃபைனாக நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வச்சு நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா இது வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு கடையில் மத்து இருந்தாலும் அதை வச்சு கூட நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வியூவர்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தாளிசம் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், இது இப்போ வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும். எப்போதும் நம்ம தாளிசம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ அது வரவே இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடைசி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் வந்து இதில் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கடைஞ்சி வச்சு அந்த கத்தரிக்காய் கடையில் வந்து நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். ரொம்ப மசிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லா நம்ம ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது ஜஸ்ட்டு 2 அப்பளம் இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் கூட இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்தரிக்காய் கடையல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.